மகர ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 6ல் போகிறாரு. நல்ல விஷயம் சார். கடன் பிரச்சனைகள் தீரும். புதுசாக கடன் வாங்குவீங்க. எதுக்காக அப்படின்னா அது உங்களுடைய குடும்ப அபிவிருத்திக்கான செலவுக்காக இருக்கும். அதே சமயம் லாபம் பெருகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால நஷ்டத்தை குறைப்பார். தூக்கம் அதிகரிக்கும், ஆனால் தூங்க முடியாது. நிறைய தூங்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு யூ ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் ஸ்லீப். உங்களுக்கு தூக்கம் இருக்காது, ஆனால் தூக்கம் நிறைய வரும். அந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4ஆம் வீட்டதிபதி 6ல் போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த 6ஆம் இடமும் சரி 3ஆம் இடமும் சரி மறைவு ஸ்தானங்களில் நெகட்டிவ் கிரகங்கள் இருந்ததுன்னா வெற்றியை தரும். வழக்கில் வெற்றி, கடன் பிரச்சனையில் வெற்றி. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் வாங்கிட்டோம் சார், அது எப்போவோ வாங்கினது, அதுக்கு இன்னும் அந்த செட்டில்மெண்ட்லேயே இருக்குது, அது க்ளோஸ் ஆகலை அப்படின்னா இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆரோக்கியம், உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குது, ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் அது ஜென்ரேட் ஆகிறதே உற்பத்தி ஆகிறதே கம்மியாக இருக்கலாம். இல்லை ரெட் பிளட் கார்பசல்ஸ் கம்மியாக இருக்கலாம், ஆர்பிசி செல்ஸு. இல்லை ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய நேரம். ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதில் குரு 7ஆம் இடத்தில் இருக்கார். அதுவே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய பெரிய நண்பர்கள் அமைவார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த செலவு எதனால் கொடுக்குறாருன்னா ஆரோக்கியம் சம்பந்தமான செலவு, கடன் சம்பந்தமான செலவு. சார் நாங்கள் ஏற்கனவே கடன் பட்டுட்டோம், திருப்பி கடன் அப்படின்னா கடனை அடைக்கிறதுக்கான செலவு இது. அதே சமயம் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வரும். அது தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாக ஃபாரின் போவீங்க. உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இத்தனை நாளாக கடந்த ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா கூட பிறந்த பங்காளிகள்கிட்டையும் குழந்தைங்கள்கிட்டையும் மனஸ்தாபம், எக்கச்சக்க சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டை. இப்போ அது குறையும். இத்தனை நாளாக உங்கள் பேச்சுக்கு அடங்காது இருந்தவங்க பையனோ பொண்ணோ இப்போ உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது. இதில் 4ஆம் வீட்டு அதிபதி 6ல் போய் மறையிறதுனால நிலம் சார்ந்த வழக்குகள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நிலம் வாங்கிட்டேன் சார், அதை இன்னொருத்தருக்கு விற்றுருக்காங்க, அதில் அவருக்கு எப்படி நடக்கும்னா இப்போ அவருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். ஸோ நிலம் சம்பந்தமான வழக்குகள், நில பிரச்சனைகள் தீருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிராமத்தில் நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு எனக்கு நிலமே கிடைக்கல சார், இல்லைன்னு சொல்லிட்டாங்க, துரத்தி விடுறாங்க சார், அவங்கக்கிட்ட இப்போ போய் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் மூலமாக, பெரிய மனிதர் மூலமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலையை செவ்வாயும் சனியும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இத்தனை நாளாக அவங்க தான் தடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வெற்றிகளை தரக்கூடிய நேரம். பங்காளிகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் விலக்கி ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். அதனால் பங்காளி சொத்து பிரிக்கிறதுல இருந்த பிரச்சனை தீரும். உங்களுக்கான பரிகாரம், அதாவது இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் தான். எந்த முருகனை வேணால் வணங்கலாம், ஆனால் தனியாக இருக்கணும். அவர் பால முருகனாக இருக்கணும், இல்லை வேல் கொண்டு தனியாக நிற்கக்கூடிய முருகனாக இருக்கணும். தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகனை வணங்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் தம்பதியாக இருக்கக்கூடிய முருகனை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்காது, வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வராது. உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்து வேற்று கிரகங்கள், அதாவது பாதகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த மனுஷனுக்கு தைரியம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும். நரம்பு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் செவ்வாய் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு, செவ்வாய் தோஷம் இருக்கா பாருங்கள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதாவது செவ்வாய்க்கு சில கிரகங்களின் பார்வை இருந்தால் தோஷம்னு பேர். இப்போ அந்த செவ்வாய் கோச்சார ரீதியாக சில பயிற்சிகள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வருஷத்தில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 தடவை பயிற்சி ஆவார். இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் பயிற்சியில் தான் உலக அளவில் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் பிரச்சனை,
அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், செவ்வாய் வந்து சனியின் பாதிப்பு, சனியின் சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது. இது இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறுத்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்பொழுது தான். அது என்றைக்கு செவ்வாய் பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2, 2026 இரவு 10:02 செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனி மீனராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். இவங்க பார்வை சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 2 இரவு 10:02 இந்த பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு அங்கே மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து செப்டம்பர் 19 வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே பிரவேசமாகார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட அப்படியே புஸ்வானமாக போகக்கூடிய வகையில் செஞ்சிடுவார். அதே சமயம் இதெல்லாம் வந்து உலக அளவில் இண்டிவிஜுவல் விஷயங்களில் இப்போ சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும், நான் போலீஸில் மாட்டிப்பணும், நான் வந்து என்னோடய எதிரிகளின் தொல்லையில் மாட்டிப்பணும், எனக்கு இஎம்ஐ கட்டலை அதனால் எனக்கு பிரச்சனை வருமோ, லீகல் நோட்டீஸ் வருமோ, இதெல்லாம் நடக்கும் தெரியுமா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்துட்டார், பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து சமாதானமான இடத்துல இருப்பார். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதிரிகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உறவுகளுக்குள்ள பகையை உண்டுவாக்குவார். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுட்டு கோவக்காரியாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் எந்த கிரகமும் நல்லது தான் பண்ணும், செவ்வாயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம், ஆனால் லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை ஈஸ் டவுன் பண்ணுறதுக்கு அவருடைய கோபத்திலேருந்து விலகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. என்ன சார் யோகாதிபதி கல்லுன்னு சொல்கிறீங்க, ராசிக்கல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ராசிக்கு கல் போடக்கூடாது. இது வந்து பல பேர்த்துக்கு வந்து இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக லக்னத்துக்கு யோகாதிபதி கல் என்னன்னு பார்த்து அந்த கல்லை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை குறைத்தும் பாசிட்டிவ் பலன்களை உயர்த்தியும் நம்ம வாழ்க்கையில் செப்பனிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் இந்த கல்லை தவிர பிரச்சனையை உண்டு பண்ணுறது கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 19 நாள், இதில் வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி. ஸோ 31 நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா 2 நாள் போனால் கூட 29 நாள், கிட்டத்தட்ட 48 நாட்கள் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெளிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஒப்பற்ற நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.